ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யார் இஃபினிங் என்ன பார்க்க போகிறோன்னா ராபரி பார்ட் 3. இதோட பார்க்கலன்னா பார்ட் 1 2னா எங்களோட சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வரும். அதில் ரோட் பிளாக்ஸ் கூட இருக்கும். இதில் இருக்க கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் பாருங்கள். இப்போ கேம் பிளேக்குள்ளே போகலாம். இதில் நிறைய பிரச்சனை, அது கிளிக் கொடுத்தாலும் உள்ளே போக மாட்டேங்குது. இந்த லெவல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இதில் லாஸ்ட் பார்ட்டோட செகண்ட், இது ஃபஸ்ட் சீசன். இது செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு வரும். இவனுக்கு தெரியாமல் போகணும். ஆனால் என்ன ஒளிஞ்சு இடம் கொடுத்துருக்கான் பாருங்க, அதில் நல்லது. வேகம் போயிடுறா, ஓடு ஓடு ஓடு. நல்ல வேலை, ஸ்கிப் கொடுக்கும். உள்ள போலீஸ்காரன் வருவானே, டக்குன்னு வாடா. ஓ இவ்வளோ லேட் பண்ணுறான், வா முடியல. இவன் டக்குன்னு வந்ததுனா நான் போகிறது, இவன் இவ்வளோ லேட் பண்ணுறது நான் எப்போ போகிறது? ஐயோ கேட்டுருச்சா அவனுக்கு சவுண்டு? இல்லை கேட்கல. ரிட்டன் வரான், அவட மென்டல் ரிட்டன் வரான். இந்த போகிறான் போது. இதுக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு போலீஸ் இருப்பான். போடா. உள்ளே போ டக்குன்னு போ. இவன் உள்ளே போய் சாவி எடுத்தால் தான் என்னால் முடியும். என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா, அது என்னதுன்னா, நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் இதே கேமு. இது வேறு ஆடு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது தெரியாமல் கைப்பட்டு டெலீட் ஆகிடுச்சு. இப்போ டெலீட் ஆனதுனால நான் ஏதோ பண்ணி விட்டேன், அதனால் வீடியோ ரிட்டன் எடுக்க முடியல என்னால். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஃபஸ்ட்லேருந்து கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு கேமை டெலீட் பண்ணிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிருக்கலாம், பேசாமல் அதே லெவலில் திருப்பி இல்லாட்டி வீடியோ போட்டிருக்கலாம். நான் கேமை டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து மொத்த லெவலையும் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் ஒரு சில லெவல் ஹையாக மார்க் எடுத்ததுலாம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் இந்த கேம் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி விளையாடுறேன். கிட்டத்தட்ட 3வது தடவை இதெல்லாம் பாதி முடிக்கிறது. ஆல்ரெடி கேம் முடிச்சதுனால எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு. சரி பேச துட்டு நேரம் உள்ள போகும். இதான் நான் சொல்லியிருந்த பிரச்சனை. நேரம் ஓடு. சாவி லாஸ்ட்டில் போகணும். சாவி அங்கே ஒரு கார் கூட இருக்குமே, ஏதோ அங்கே இருக்குது. இந்த கார் இடத்துல இருக்கிற ஃபினிஷ்டு. இந்த லெவல் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஒளிஞ்சு யோப்பா ஒழிஞ்சிட்டாண்டாரே. நீ போ, அங்கே டோர் திறந்துருக்குன்ட்டு நான் போய் எடுத்துகிட்டு ஓடிடுறேன். ஐயோ பார்த்துட்டான் போச்சு போ. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, போலீஸ் வந்துச்சா. டைம் சேவு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. டைம் தான் இதாகிடுச்சு. இப்போ லாஸ்ட் இது வந்தாச்சு. இப்போ நான் திருட போகிறேன்னு நினைக்கிறேன். திருடனோட வீட்டில் இதை வந்தாச்சு, அவனோட வீடு. அதுதான் திருடணும்னு நினைக்கிறேன். இப்போ அது உடனே போய் திருடக்கூடாது. அவன் எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அது உடனே போய் திருடுனா போலீஸ் வந்துடுவாங்க. மிச்ச பொருள் நம்மளை திருட முடியாது. உண்மையாக போய் எல்லாத்தையும் திருடுவான். ஆனால் வேகமாகவும் போனோம். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம், அவன் டக்குன்னு ரெட் கலரில் ஆகிடும். ஆனால் ஒழிஞ்சிக்கணும். அப்புறம் வேறு ஒரு இடத்துக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். இதில் மார்க் வந்துச்சு பாருங்கள், ரெட் கலரில். எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டான்.
எனக்கு என்ன டவுட்னா இது இவன் வீடா இல்லை வேற எவனா வீடு நான் திருடும் போது இவனும் வந்துட்டானான்னு தெரில. லாஸ்ட்டில் ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்துடலாம். அதை எடுத்துட்டேன்னா போலீஸ் வந்துடுவாங்க. குடுன்னு ஓடி இன்னும் அப்புறம் குடுன்னு ஓடினா தான் தப்பிக்க முடியும். நான் இதுக்கப்புறம் பெரிய வீடியோ போட போகிறதில்ல, சின்ன சின்ன வீடியோஸ் தான், ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட போகிறேன். ஏன்னா ஒரு 22 ஹவர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டேன்னா எனக்கு ஜிபி அப்லோட் ஆகிறதுக்கு இதாகுது. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு பண்ண சப்ஸ்கிரைபர் 2 பேர் தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வந்துட்டான். ஐயோ போச்சு. இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொரு மிஸ்டேக் இப்போ இந்த வீடியோவில். இது வரும்போது நான் ஆட் கிளிக் பண்ணியிருப்பேன், ஸ்டாப் பண்ணி. அது ஆட் கிளிக் பண்ணும்போது நான் இது ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இது நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் திருப்பியும். அதில் வந்துட்டான் திருப்பி ஒளிஞ்சுப்போம். ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அது இந்த டைம் பண்ணியிருப்பேன், செகண்ட் சான்ஸில் இருப்பேன். இதில் அவுட் ஆகிட்டேன் இந்த லெவலில். இந்த சான்ஸில் வேகமாக ஓடுறா நாங்கள் போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அவுட்டானுன்ட்டு. வேகமாக வாடா. பொருள் எடுத்துகிட்டு ஓடினா கூட டைம் சேவ் இதாகும். இவன்ட்டு எப்படிதான் தப்பிடுது? எங்கே இருந்தாலும் பார்க்குறான். பார்க்குறான் எப்போ ஜஸ்ட்டு இந்த அந்த ரூமுக்கு போகிறான். வேகமாக போடா, எட்டு ஓடு. இங்கே இருக்குன்னா பயம் ஆகுது, ஓடனா இப்படியே ஓடி வந்து பிடிச்சிருவானான்ட்டு. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு நான் இந்த வழியை வந்து இப்படி போயிடலான்னு பார்த்துன்னு இருந்தேன். வழி கிடைக்க மாட்டேங்குது. இவன் இங்கே இருக்கிறான். போடா டக்குன்னு போடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓடு ஐயோ ஓடுறா. கேட்குறான் வரான். போச்சு போட்டான். இதோ சொன்ன போலீஸ் வருவானுங்க. இதோ போலீஸ் ஒரு 2 பேர் வந்தா பரவாயில்ல, அடையே வந்துருப்பானுங்க. ஏண்டா நீங்க திருட கூட விட மாட்டேங்கிறீங்கடா. அவனை புடிச்சிட்டாங்கண்ணா. வேகமாக போகங்களாடு, தப்பிக்கணும்டா. நான் இப்போ சொன்னல சிடி தான் போட போகிறேன். 3 GB ஆகுது. அவ்வளோலாம் அப்லோட் பண்ண முடியல என்னால். அதனால் 10 நிமிஷம் தான் போயிடுது. அப்புறம் 10 நிமிஷம் நான் 15 மினிட்ஸ் தான் போனேன். நான் ஆனால் சீக்கிரமாக போகிறேன். பாட்டு எனக்கு டிலே ஆகிடுச்சு. ஏன்னா இன்டர்நெட் சரியாக எனக்கு கிடைக்கல. வாட்ச் பாட்டு வாங்கி யூஸ் பண்ணி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் எடிட்டிங் பண்ணிங்கிறதுனால எடிட்டிங்கே லேட் ஆகிடுச்சு. அது சார்ஜ். ஆனால் இன்னைக்கு லேட்டாக தான். நாளைக்கு காலையில் நான் சீக்கிரம் காலையிலே போட்டுடுறேன் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு இன்னொரு பாட்டு எடுத்து வச்சேன் வீடியோ. அது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அப்படியே நிற்கிறேன். என்ன பக் ஆயிடுச்சா? நம்ம இருக்கு டக்கு போங்கடா. பக் ஆயிடுச்சு பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பக் ஆகிடுச்சு. நான் செட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு நான் சொன்னது கேட்கும். நான் உங்களுக்கு பக் ஆகாது. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது பக் ஆகாது. நான் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் மாதிரி ஆகிருக்கும். நீ பக்கே அவ்வளோ பக் ஆயிடுச்சுல, அது வாய்க்காடு கொடுக்குமா பக் ஆகுது இப்போது. அதனால தான் சொன்னேன் இந்த இடத்துல. இப்போ பக்கு கிளியர் ஆயிடுச்சு. அந்த வழியாக ஒர்க்கில் ஸ்டாப் பார்த்துட்டு இதோ இப்போ தான் பண்ணிட்டேன் தெரியும். நான் உங்களுக்கு இப்போ நான் அந்த முடியானு
லெவல் முடிச்சதுனால தான் இதாகிடுச்சு. சாரி. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ரொம்ப பக்காக இருக்கும். நாளைலேருந்து கிளியர் பண்ணிடுறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.